அன்னைக்கு கிராப் ப்ரொடக்ஷன் பார்த்தோமா? அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ என்ன எடுத்துக்கும் பிளான்ட் உள்ள? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ CO2 ப்ளஸ்ஸு வெரி குட். எங்கே நடக்கும் அது? சன்லைட் தேவை. ஓகேவா? குளோரோஃப்ளை. என்னென்ன கிடைக்கும்? என்னது அப்படின்னா என்னது அப்படின்னா கார்போஹைட்ரேட். வேற என்ன கிடைக்கும்? சரி, இது பகலில் மட்டும்தான் நடக்கும். கரெக்டா? எங்கே மட்டும்தான் நடக்கும் இது? குளோரோஃபைலில் மட்டும். குளோரோஃபைல் எந்த செல்லில் இருக்கும்? பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், பகலில். ஏன்னா பகலில் லைட் இருக்காது, சன்லைட் இருக்காது. கரெக்டா? அதனால் பகலில் மட்டும், சாரி, இரவில் சன்லைட் இருக்காது. ஸோ பகலில் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? அதே ரெஸ்பிரேஷன் என்ன நடக்கும்? 24 hours நடக்கும். ரெஸ்பிரேஷன் நடக்கலை அப்படின்னா பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமல் செல்லாக இருந்தாலும் செத்து போயிடும். கரெக்டா? ரெஸ்பிரேஷன் எதை எடுத்துக்குவாங்க? கார்போஹைட்ரேட். ப்ளஸ் CO2வா? O2 எடுத்துட்டு எங்கே இது நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவில். ஓகேவா? அங்கே நடக்கும். சரியா? இந்த சன்லைட் ஹீட்டாக மாதிரி எங்கே உட்காந்துருக்கும்? இங்கே உட்காந்துருக்கும், கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே. கரெக்டா? இந்த ஆக்சிஜன் போய் அதில் உட்காந்தோன்னா ரெண்டும் உடஞ்சி வெளியில் வரும். CO2 ப்ளஸ் H2. அங்கே என்ன உள்ளே போணுச்சோ இங்கே வெளியில் வரும். ப்ளஸ்ஸு இதில் உள்ளே விளைஞ்சிட்டு இருக்குல்ல ஹீட்டு, அது ரிலீஸ் ஆகும். அந்த ஹீட்டு தான் உடம்புல இருக்குது. பிளான்ட் செல்லையும் அதே தான் இருக்கும். ஓகேவா? பிளான்ட் செல்லையும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். சரியா? பிளான்ட் செல்ல குளோரோஃபைலும் இருக்கும். அனிமல் செல்லில் மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான் இருக்கும், குளோரோஃபைல் இருக்காது. அதனால தான் அனிமல் செல் எதை ப்ரொடியூஸ் பண்ணாது? ஃபுட்டு. கார்போஹைட்ரேட்டு தான் ஃபுட்டு, அதை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? இந்த குளோரோஃபைலில் சன்லைட் இருந்தால் தான் நான் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்போ பகலில் சன்லைட் இருக்கும், பகலில் ப்ரொடக்ஷன் நடக்கும். நைட்டில் ப்ரொடக்ஷன் நடக்காது. எது நடக்காது? இது மைட்டோகாண்ட்ரியா பிளான்ட் செல் அனிமல் செல் ரெண்டுலேயுமே 24 hours நடக்கும். ஒரு நிமிஷம் இது நடக்கலை அப்படின்னாலும் அந்த பிளான்ட் அனிமலை இறந்துடும். புரிஞ்சுதா? ரைட். கிராப் எதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும்? ஃபுட்டு, க்ளோத்திங்ஸு, ஷெல்டரு எல்லாத்துக்கும் கிராப் தேவை. கரெக்டா? நமக்கு க்ளோத்திங்ஸுக்கு கிராப் தேவை இல்லையா? நீ ஷர்ட் போட்டிருக்கியா? அது எதால் ஆணுச்சு? காட்டன் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ பிளான்ட்டு கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணுமா இல்லையா? அது மாதிரி.
இதுக்கெல்லாம் தேவை. அப்போ எல்லா நம்மெல்லாம் அனிமல் தானே, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும்? அக்ரிகல்ச்சரில். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, நோமேட்ஸாக இருந்திருப்பாங்க எல்லாருமே. போயிட்டு அப்படியே இயற்கையில் கிடைக்கிற ஃபுட்டு வந்து பழம் காய்கறி இதெல்லாம் பறித்து சாப்பிடுவான், வேட்டையாடி சாப்பிடுவான், அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தான். ஓகேவா? புதிய கற்காலம், அதாவது நியோலித்திக் பீரியடில் தான் அவன் முதல்ல செட்டில் லைஃப், விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான், அக்ரிகல்ச்சரை கண்டுபிடிக்கிறான். அக்ரிகல்ச்சர் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? ஓடிக்கிட்டே இருக்கான், அவன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க போகிற இடத்துல என்ன பண்ணுறான், அந்த கொட்டை அல்லது அந்த கிரைன்ஸ்லாம் சிந்துது, தண்ணி குடிச்சிட்டு ஓடியாந்துடுவான் மேலே. திரும்ப அடுத்த நாள் ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறான், அதெல்லாம் முளைச்சிருக்கு. நோண்டி பார்க்குறேன், என்னடா முளைச்சிருக்குன்னு. ஓ, நம்ம சாப்பிட்டது இங்கே சிந்துச்சு, அது தண்ணி கிடச்சவொன்னே என்ன ஆயிடுச்சு, முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்மளே என்ன பண்ணலாம், இதை விளைவிக்கலாம் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். எப்போ? நியோலித்திக் பீரியடில். அதான் சொல்கிறாங்க நோமேடிக். 10,000 BCலாம் பேலியோலித்திக். அப்போ நோமேட்ஸ்னால் என்ன அர்த்தம்? நாடோடியாக காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தான். சரியா? அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்தானு, வாண்டரிங் இன் குரூப்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் அண்ட் ஷெல்டர். உணவுக்காகவும் ஃபுட்டுக்காகவும் தங்குற இடத்துக்காகவும் தேடி ஓடிட்டு இருக்கான். ஓகேவா? தே ஏட்னா ஈட்டோட பாஸ்டன்ஸ், ரா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஹண்டிங் அனிமல்ஸு. எதுக்காக? ஃபார் ஃபுட்டு. அதான் சாப்பிட்டுட்டு இருந்தான். லேட்டர் தே குட் கல்டிவேட் லேண்ட், ப்ரொடியூஸ் ரைஸ். எப்போ? நியோலித்திக் பீரியடில். அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, வீட் அண்ட் அதர் கிராப்ஸ், ரைஸு, வீட்டு, அதர் கிராப்ஸ்லாம் என்ன பண்ணுறான், கல்டிவேட் பண்ணுறான். அப்படி தான் அக்ரிகல்ச்சர் வந்துச்சுன்றாங்க. When plants of the same kind are cultivated at one place on a large scale, it is called crop. புரியுதா? என்னென்னு கிராப்னா என்னென்னு? ஒரு பிளான்ட்டை, சேம் கைண்ட் ஆஃப் பிளான்ட்டை பெரிய ஏரியாவில், லார்ஜ் ஸ்கேலில், ஒன் பிளேஸில், லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா அதுக்கு பேர் தானே அது கிராப் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், crop of the wheat means that all plants grown in a field are that of wheat. wheat crop அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஒரு லேண்டில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் ஃபுல்லாக வீட்டு மட்டும்தான் விளைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தானே இது கிராப், வீட்டோட கிராப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா கிராப் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஓகேவா? சீரியல்ஸாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸ் கிடைக்கலாம், ஃப்ரூட்ஸ் கிடைக்கலாம். ஓகேவா? சீசனை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் என்னது வாஸ்ட் டிஃப்ரெண்ட்டான கிளைமேட் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் ஒரு கிளைமேட்டு, நம்ம ஊரில் ஒரு கிளைமேட்டு. நார்த் இந்தியாவில் ஒரு கிளைமேட்டு, நார்த் இந்தியாவில் ராஜஸ்தானில் ஒரு கிளைமேட்டு, மத்திய பிரதேசில் ஒரு கிளைமேட்டு, ஊபி, உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் ஒரு கிளைமேட். அதான் சொல்கிறாங்க. ஆமாம். த கிளைமேட் கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் இதெல்லாம் என்ன ஆகுது, இடத்துக்கு இடம் மாறுபடும். அடுத்தது அப்போ கிளைமேட் வேரி ஆகுது. கரெக்டாக? இடத்துக்கு இடம் கிளைமேட் வேரி ஆகுது. கிளைமேட்டை பொறுத்து தான் என்ன இருக்கும் அங்கே கிராப் ப்ரொடக்ஷன். இப்போ வீட்டு நம்ம ஊரில் விளையுமா? விளையாது. ஏன்னா நம்ம கிளைமேட் வேறு. அந்த மாதிரி அக்கார்டிங்லி தேர் இஸ் a rich variety of crops grown in different parts of the country. ஒவ்வொரு நம்ம நாட்டில் வெரைட்டி ஆஃப் கிளைமேட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் கிராப் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. Despite this diversity, two broad cropping patterns can be identified. இந்த மாதிரி வெரைட்டி, ஏகப்பட்ட வெரைட்டி நம்ம விளைவிச்சாலும் 2 விதமாக என்ன பண்ணுறாங்க, கிராப்பை வந்து
கிளாஸிஃபை பண்ணுறாங்க. காரிஃபு, ராபி அப்படின்ட்டு. சரியா? காரிஃப்னு சொல்லுவாங்க, கேரிஃப்னு சொல்லுவாங்க, காரிஃப்னு சொல்லுவாங்க. காரிஃப் கிராப்ஸு, ராபி கிராப்ஸ், அதாவது கிளைமேட்டை பேஸ் பண்ணி. ஓகேவா? இது வந்துட்டு வின்டரில் போடுறது, அக்டோபர் டு மார்ச். வின்டர்னா என்ன? குளிர்காலம். வெரி குட். இந்த டைம் குளிர் தானேங்க. அதுவும் வட இந்தியா பார்த்தீங்கன்னா, வட இந்தியா வச்சு தான் சொல்கிறான், நம்ம ஊரை வச்சு கூட சொல்ல மாட்டாங்கிறான். நார்த் இந்தியா இருக்கு இல்லையா, நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி தான் கிளைமேட் படிச்சிருந்தோன்னு நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இது புரியும். ட்ராபிக் ஆஃப் கேன்சர். சரியா? அதை ஒட்டின பகுதி தான் இங்கே குஜராத்து, ராஜஸ்தானு, பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்காலுங்களாம் டிராபிக்கில் ஒட்டி இருக்குது. வின்டரில் பயங்கர குளிராக இருக்கும், அங்கெல்லாம் பயங்கரமான குளிராக இருக்கும். சம்மரில் பயங்கரமான வெயிலாக இருக்கும். அதுதான் ஜாகிரஃபியில் படிச்சிருக்கணும், நம்ம அங்கே பார்ப்போம். ஓகேவா? அந்த வின்டர் சீசன் தான் இது. பாரு என்ன போட்டிருக்கான். சரி, ராபி தான் வந்துட்டு வின்டர் சீசன். காரிஃப் வந்துட்டு சம்மர் சீசனில் விளையாடுறது, ஜூன் டு செப்டம்பர். இப்போ தான் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய டைம் நம்ம இந்தியாவில். சவுத் வெஸ்ட் மான்சூன் படிச்சிருப்பியே, அந்த டைம் தான் ஜூன் டு செப்டம்பர். நல்ல மழை பெய்யும். சரியா? அப்போ வந்துட்டு பேடி போடுவாங்க, மெய்ஸ், சோயாபீன்ஸு. தெரியும்ல மெய்ஸ்னா என்னென்னு? மக்காச்சோளம், சோளக்கருத்து சாப்பிட்றல அது. கிரவுண்ட் நட்டு, காட்டன், இதெல்லாம் வந்துட்டு காரிஃப் கிராப்ஸ். கேட்பாங்க பார்த்துக்க, இதெல்லாம் காரிஃப் கிராப்ஸு. எந்த சீசனில் காரிஃப் பயிர் விளையும் அப்படின்னு கேட்பாங்க. காரிஃப் கிராப்ஸ் ஜூன் டு செப்டம்பர். அப்போ தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜாகிரஃபியில் படிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? அந்த டைமில் இதெல்லாம் விளையும். பேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பேடி தண்ணி வேணும், வாட்டர் வேணும் பேடிக்கு. ஆமாம், இதெல்லாம் வட இந்திய கிளைமேட்டை வச்சே தான் சொல்கிறானுங்க. சரியா? நம்மளுது வேறு. அடுத்து ராபி கிராப்ஸ், அக்டோபர் டு மார்ச். வட இந்தியாவில் அவ்வளோவா மழை பெய்யாது, நார்த் இந்தியாவில் அந்த டைமில் அவ்வளோவா பெய்யாது. ஸோ அந்த டைமில் வீட்டு குளிரில் விளையிறது, குளிர் காலமாக குளிரில் விளையிறது அங்கே விளையும். வீட்டு, கிராமு, பருப்பு வகைகள், பீனட்டு, பட்டாணியா, பீனா, மஸ்டார்டு, கடுகு, லின்சீடு. லின்சீடுனா என்ன? வெயிட் பண்ண. இப்போ இந்தியாவில் எத்தனை விதமான பயிர் செய்கிறாங்க? ஓகேவா? 2 டைப்பு, காரிஃப் கிராப்ஸ், இன்னொன்று ராபி கிராப்ஸ். காரிஃப் கிராப்ஸ்னாக்க எந்த சீசன், என்னென்ன கிராப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுமாதிரி ராபி கிராப்னா இது அக்டோபர் டு மார்ச், என்னென்ன கிராப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்குது கேள்வி. ஓகேவா? அடுத்தது, பிசைட்ஸ் தீஸ், அவங்களாம் தவிர பல்சஸ், வெஜிடபிள்ஸ் ஆர் க்ரோன் டூரிங் தி சம்மர் அட் மெனி பிளேசஸ். சம்மர்னால் எப்போ புரியுதா? மார்ச், ஏப்ரல், மே, அது 2 தான் சம்மர். சம்மரில் தானே வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குதா, நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதா? ஆமாம். அதேமாதிரி பல்சஸ்னாக்கா பருப்பு. பல்சஸ்க்கும் ட்ரையாக இருந்தால் போதும். சரியா? தண்ணி நிற்கக்கூடாது, தூரில் ட்ரையாக இருக்கணும். அங்கே தான் பல்சஸ் விளையும். என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். ஒரு பயிர் செய்யணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம். இப்போ பேடியை வச்சு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தர போகிறாங்க. கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இன்வால்வ்ஸ் செவரல் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் பை தி ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ் எஃப்ஏனாக யார்? விவசாயி, பயிர் பயிர்க்கிறவன். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஒரு பயிர் செய்கிறோம்னா ஒவ்வொன்று, இப்போது நெல் பயிர் செய்யணும்னு வச்சுக்கோ, நீ ஃபஸ்ட்டு நிலத்தை உழுவணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், களைக்கொல்லி அடிக்கணும்,
நெல் உழுகும் பொழுதே இப்போ நல்லா அப்புறம் நாற்று சின்ன நெல்லை ஒரு இடத்துல விதைச்சி சின்னதாக வளர்ப்பாங்க நாற்று. அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பெரிய லேண்டை ரெடி பண்ணி அதை உழுது அதில் நடுவாங்க. அப்புறம் நிமிர்ந்து அது நேராக வந்தோடனே களையெல்லாம் அரிப்பாங்க, வீடும்பாங்க களை, அதெல்லாம் அரிப்பாங்க. அரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபெர்டிலைசர் போடணும். ஓகேவா? அப்புறம் வளர்ந்து வந்து ரெடியாகும். அது பூ பூத்து காய்க்கும். அதான் என்ன சொல்லுவாங்க, பறிஞ்சு வர்றது அப்படிம்பாங்க. ரெடியாகி வந்தோடனே விளைஞ்சதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு அடித்து நெல்லெல்லாம் தனியாக பிரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதுக்கு. குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகும். யூ மே ஃபைண்ட் தட் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் சிமிலர் டு தோஸ் carried out by gardener or even by you when you grow ornamental plants. ornamental plants என்ன அர்த்தம்? அழகுக்காக நீ வீட்டில் செய்கிறல்ல, வீட்டில் செடி வளர்த்துப்பார், இதே மாதிரி தான் இருக்கும், எல்லா ப்ராசஸும் நடக்கும் அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் ஃபார்மர்ஸ் அங்கே செய்கிறாங்க அப்படின்றாங்க. தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டேக்ஸ் ஆர் டாஸ்க் ஆக்டிவிட்டீஸ் அல்லது டாஸ்க் ஆர் ரெஃபர்டு as agricultural practices which are listed below. இப்போ நான் சொன்னாலே வரிசை அது எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்லியிருக்கான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில், நிலத்தை உழுது தண்ணிலாம் ஊற்றி ரெடி பண்ணணும். ஓகேவா? நிலத்தை உழுகும் பொழுது என்ன நடக்கும்? மண்ணெல்லாம் திருப்பி போடும். அதை உழுகும் பொழுது என்ன பண்ணும்? மண்ணெல்லாம் திருப்பி போடும். ரப்பர் ஃப்ளக் அப்படிம்பாங்க. ஃப்ளாவை சம்திங் அப்படி ஒரு உச்சரிப்பு. ஃப்ளா பேர் கலப்பை அப்படிம்பாங்க. அது வந்து என்ன பண்ணும்? மண்ணை திருப்பி போடும். இதுதான் இது ஃப்ளா ஷேர் அப்படிம்பாங்க இதுக்கு பேர். கலப்பை என்ன பண்ணுவோம்? மண் இது அழியில் வச்சு மாடு இழுத்துட்டு போகும். மண்ணை என்ன பண்ணும்? பரட்டி போட்டுகிட்டே போகும். சரியா? ஹார்டாக இருக்கிற மண்ணெல்லாம் சாஃப்டாக மாறிடும். சரியா? அதான் வந்து என்னது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். அப்புறம் தண்ணியெலாம் ஊற்றி ரெடி பண்ணுவாங்க. அடுத்து சோவிங், விதையை வந்து தூவுவாங்க. அதுக்கப்புறம் ஆடிங் மென்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். மென்யூர்னால் நேச்சுரல் உரம், சாணி இதெல்லாம் இருக்குல்ல, கவுடங்கு, இலத்தலை, அதெல்லாம் மக்க வச்சு கொண்டு போய் போடுவாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறது. யூரியா, டிஏபி அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஃபெர்டிலைசர்ஸ். இது ஆர்கானிக், இதெல்லாம் இன்ஆர்கானிக். இதெல்லாம் தான் ஃபுட் ஃபார் அந்த செடி இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த செடிக்கான ஃபுட்டு இவங்க தான். இது போட்டினா தான் அவங்க எடுத்துகிட்டு வளருவாங்க. அப்புறம் மண்ணில் உள்ளதையும் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. இது ஏன் போடணும் சார்? மண்ணில் இருந்து எடுத்துக்கலாம்ல சார் அப்படின்னாக்கா, மண் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுறோம்? அந்த லேண்டில் கிராப் போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மண்ணில் உள்ள எல்லாத்தையும் அதை உறிஞ்சி எடுத்துருச்சு. அதனால் நம்ம அதுக்கான ஃபுட்டை நம்ம மேனுவலாக போடுறோம். கவுடங்கு, அப்புறம் டீகேடு லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, ட்ரீயோட லீவ்ஸு, அதெல்லாம் டீகே ஆகியிருக்கும், மக்கி போகிறது. அதாவது மைக்ரோஸ், மண்புழு இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய மாலிக்குள்ளே சின்னதாக உடச்சி வச்சுருவாங்க. அதான் மக்கி போகிறதுன்னு சொல்லுவாங்க. டீகேடு மெட்டீரியல்ஸ் ஆஃப் கவுடங் அண்டு லீவ்ஸ் இதெல்லாம் அதை எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா அது மேன்யூர். அந்த டீகேயான மேன்யூரில் என்ன மாலிக்யூல் இருக்கோ அதை ஃபேக்ட்ரியில் தயாரித்து கொண்டு போய் போட்டோம்னா அதுக்கு பேர் ஃபெர்டிலைசர்ஸ், யூரியா, டிஏபி இதெல்லாம். அப்புறம் தண்ணி பாய்ச்சணும், இரிகேஷன். தண்ணி வேணும்ல வளர்கிறதுக்கு, தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஓகேவா? அடுத்து ப்ரொடெக்டிங் ஃப்ரம் வீட்ஸ். வீட்ஸ் அப்படின்னா தேவையில்லாத பிளான்ட்ஸ். நெல் செடி இருக்கா, நமக்கு தேவையானது அதை கிராப்புன்றோம். ஓகேவா? நெல் பிளான்ட் இருக்குல்ல, அது வயல் ஃபுல்லாக போட்டிருக்க, அது கிராப்பு. அது பக்கத்துலேயே தேவையில்லாத செடியெலாம் வளருதில்ல, அதுக்கு பேர் தான் வீடு. இப்போ நீ உரம் போட்ட அப்படின்னாக்கா
அந்த வீடு நெல்லுக்கு போட்ட உரத்தெல்லாம் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இது வளர்ந்துடும் பயங்கரமாக. அப்போ அந்த நெல் பேடி பிளான்ட் இருக்குல்ல அதுக்கு கிடைக்காது. அப்போ அதுக்கு முழுசும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம காலி பண்ணணும். அதுக்கு பேர் தான் களை எறித்தல்பாங்க. அதுக்கு ஒரு மருந்து அடிப்பாங்க, அதுக்கு பேர் வீடிசைடு. வீடிசைடு, சைடுனாவே கொல்றதுன்னு அர்த்தம். வீடை கொல்றதுக்காக நம்ம போகிறது வீடிசைடு. ஓகேவா? அப்புறம் பிளான்ட்டு வளர்ந்து வருதா கிராப்பு, அந்த கிராப்பை கொல்றதுக்கு பூச்சிலாம் வரும், சின்ன சின்ன பூச்சிலாம். பூச்சிக்கு இங்கிலீஷில் இன்செக்ட். அதை கொல்றதுக்காக ஒரு மருந்து அடிப்பாங்க, அதுக்கு பேர் இன்செக்டிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப மைக்ரோப்ஸ் இருக்கும், இந்த பாக்டீரியா, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சி இருக்கும். அதுவும் வந்து என்ன பண்ணிடும், செடியெல்லாம் கொண்டு போடும். அதை கொல்றதுக்காக போடுவாங்க, அதுக்கு பேர் பெஸ்டிசைடு. பெஸ்டிசைடு. வீடிசைடு, என்னோட இன்செக்டிசைடு. இது பூச்சி, பெரிய பெரிய பூச்சி. அதெல்லாம் காப்பாற்றி பருவம் அடைஞ்சி அது பூ பூத்து அதோட குட்டியெல்லாம் வந்துடும். நெல் இருக்குல்ல, நெல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த கிராப் இருக்குல்ல, கிராப்பு, அந்த கிராப்போட குழந்தை தான் நெல். ஒரு நெல்லில் இருந்து தான் அந்த ஒரு செடி வரும். அது சாக போகுது இப்போது. அப்போ அதோட குட்டியை உருவாக்கும். சீடுனா என்ன அர்த்தம், அதோட குட்டி அதில் இருக்கும், அந்த குட்டியை தான் சீடுங்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் நீ சாப்பிட்றல, பருப்புலேருந்து, அந்த அரிசியிலேருந்து, கோதுமையிலேருந்து, அப்புறம் கடுகு, உளுந்து எல்லாமே வந்து என்னது, ஒரு செடியோட குட்டி தான் அதெல்லாம். புரியுதா? அந்த செடி எல்லாத்தோட உயிரினம், எல்லா லிவிங் திங்ஸுக்கும் வேலை, முக்கியமான வேலை. அதை மாதிரியே இன்னொன்று உருவாக்கணும், சாகிறதுக்குள்ளே உருவாக்கிட்டு போகணும். புரியுதா? அதுதான் நேச்சர் நம்ம கொடுத்துருக்க முக்கியமான வேலை. எல்லா குட்டியும் முளைச்சிடாது, வளர்ந்து வந்துடாது. அதனால தான் ஒரு நெல் செடி ஒரு 100 விதையை 100 குட்டி போடும், 100 முட்டை போடுற மாதிரி. அப்போ ஒரு நெல் போட்டினா அதில் 100 நெல் கிடைக்கும் அந்த செடியிலேருந்து நமக்கு. அன்றைக்கே சொல்லியிருப்பேன், அந்த நெல்லில் என்ன இருக்கும், அந்த கிராப்போட குட்டி ஒரு செல்லு இருக்கும், ப்ளஸ் அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அதில் சேமித்து வச்சுருக்கும், அந்த குட்டிக்கு தேவையானதை. புரிஞ்சுதா? அந்த ஒரு நெல் திரும்ப கீழே விழுந்தது அப்படின்னா திரும்ப அது முளைஞ்சிச்சு என்ன பண்ணும், 100 குட்டி போடும். அதான் 100 சீடு, 100 விதை. அந்த செடியோட குட்டி தான் அது. புரிஞ்சுதா? ரைட், ஓகே. அப்போ ஒரு 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 விதை போட்டோம்னா ஒரு செடி வரும், அதில் 100 நெல் கிடைக்கும். அது மாதிரி 1000 விதை போட்டோம்னா 1000 செடி வரும். 100 × 1000 போட்டால் எத்தனை நெல் கிடைக்கும்? 1,00,000. நீ போட்டது 100 சீடு, ஆனால் 1,00,000 சீடு உனக்கு கிடைக்கும். சரியா? அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்ருவோம். அடுத்த வருஷத்துக்கு 100 சீடை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும், 100 சீடை எடுத்து வச்சுக்கிட்டு 99,900 சீட்ஸை நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். புரிஞ்சுதா? சிம்பிளாக யோசி, ரொம்பலாம் யோசிக்காது. ரைட், அவ்வளோதான். த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் க்ரோயிங் ஏ கிராப். முன்னாடி நான் சொன்னதான் அங்கே சொல்லியிருக்கான். ரைட். அந்த எடுத்துகிட்டு போனாலும் 100 எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம சாப்பிடுவோன்னு, அது உடனே ஒரே நாள் சாப்பிட மாட்டோம், வருஷம் ஃபுல்லாக சாப்பிடுவோம். அதை கொண்டு போய் என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். குடோனில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி கடைக்கு வரும். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். ஓகேவா?
அப்போ நம்ம சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணணும்? அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ரைட். அக்ரிகல்ச்சரில் என்ன க்ரோ பண்ணுவாங்க? கிராப்ஸ். கரெக்டாக? அந்த கிராப்போடலேருந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம்? நமக்கு தேவையான ஃபுட்டு, க்ளோத்திங்ஸு, ஷெல்டர். ஒரு சில கிராமத்திலலாம் அந்த தட்டையெல்லாம் இருக்குல்ல, அந்த தட்டையை எடுத்து போய் கூரையாக மேய்ஞ்சிருவாங்க வீடு. அது மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். ரைட். எல்லாம் பண்ணுவாங்க. வெரி குட். பாருங்கள், த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் க்ரோயிங் ஏ கிராப். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹார்டாக இருக்கக்கூடிய லேண்டை சாஃப்டாக மாற்றணும். அப்போ தான் என்ன ஆகுனா, அந்த விதை உள்ளே விழுந்து முளைச்சி வரணும்ல வெளியில். ஹார்டாக இருந்தாக்கா முளைச்சி வர்றது கஷ்டம். சாஃப்டாக இருந்தால் என்ன ஆகும்? மண்ணுக்குள்ளேருந்து ஈஸியாக முளைச்சி. அதுக்கு தான் பண்ணுறது. அதேமாதிரி உள்ள உரம்லாம் பிரட்டி போடும் பொழுது தேவையில்லாமல் களையெல்லாம் இருக்குல்ல, வீடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செத்து போகும். ரெண்டாவது, அப்புறம் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய உரம்லாம் மேலே வெளியில் வரும், மினரல்ஸ் எல்லாம். இவ்வளோ வேலை நடக்கும் அதில். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இன் அக்ரிகல்ச்சர் இஸ் டு டர்ன் தி சாயில் அண்ட் லூசன் இட். புரியுதா? மண்ணை திருப்பி போடணும், அதை லூஸ் ஆக்கணும். டைட்டாக இருக்கிற சாயில் என்ன பண்ணணும்? லூஸ் ஆக்கணும். This allows the roots to penetrate deep into the soil. இது எதுக்கு உதவுதாமா? அந்த செடியோட ரூட்ஸ் எல்லாம் ஊடுருவி உள்ளே போகும். பெனட்ரேட்னா ஊடுருவி போகிறது. ஓகேவா? ஏன் ஊடுருவி போகணும் அதோட ரூட்டு? நியூட்ரிஷன் எடுத்துக்கும், காற்றுல சாயாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். புரிஞ்சுதா? வாட்டரை அப்சர்வ் பண்ணும். வெரி குட்.